ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதிரோ ராஜியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா பணம் கேட்டிருக்காரு, அது எப்படி கொடுக்குறோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, வேணா உங்கள் அப்பா கிட்டேயே கேட்டுருவோமா அப்படின்னு கேட்கும் போது ராஜி சொல்கிறாங்க, அவர் முதல்ல கேட்கும் போதே நீங்கள் வேணான்ட்டீங்க, இப்போ போய் கேட்டால் அசிங்கங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது இவங்க என்ன பணத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும் போது இரு பார்த்து எப்படியாவது கொடுத்துருவோன்ற மாதிரி கதிரும் சொல்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இவங்க வாக்கிங் போகிறதுக்காக கிரவுண்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல சின்னதாக இவங்களுக்கு அடிபட்டுறது. இவர் சமாதானம்லாம் படுத்துறாரு கதிர். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏங்க நான் டயட் இருக்கேன், நான் வாக்கிங்லாம் போகிறேன், ஏங்க என்னோட உடம்பு ஒல்லியாகவே ஆகலைன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ராஜி. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கண்ட்ரோலாக டயட்டில் இருக்கணும், நீ என்ன பண்ணுற, ஆச்சி வாங்கி கொடுக்குற வடை, மீனாணி வாங்கி கொடுக்குற பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டா உடம்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நான் இனிமேல் கண்ட்ரோலாக இருப்பேன்னு ராஜியும் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுவார், எங்கேயோ வடை வாசனை வருதுல்ல அப்படின்னு சொல்லும் போது இவங்கெல்லாம் ஆமாம் அது அந்த தள்ளுவண்டி கடையில் போடுவாங்க, நம்ம போகும்போது வாங்கி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்களா. இப்படி இருந்தால் எப்படி உடம்பு குறையுன்ற மாதிரி கதிரும் கிண்டல் பண்ணுவார். அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தங்கமயில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இதை பற்றி கோவிலில் சரவணனை பார்த்ததை பற்றி அங்கே போய் கேட்கலான்றதுக்காக கிளம்பி வராங்க. ஒரு வேளை தங்கமயிலுக்கு ஒரு டவுட் வருது, இவங்க போய் கேட்டுருவாங்களோ, அங்கே கிளம்பி போவாங்களோ அப்படின்னு அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க தங்கச்சி ஆமாம் அங்கே தான் போயிருக்கேன்ற மாதிரி சொன்னோன்னே இவங்க ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாங்க. இவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க, கோமதி திட்டுறாங்க, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, இங்கே வெளில போங்கன்ற மாதிரி பாக்கியத்தையும் அவங்க ஹஸ்பண்டையும் விரட்டுறாங்க. இவங்க உடனே நாங்கள் நியாயத்தை கேட்க வந்திருக்கோம், கேஸ் கோர்ட்டில் இருக்கும் போது நீங்கள் அங்கே போய் பேசிக்கோங்க, இங்கே பேசாதீங்கன்னு எல்லாருமே சொன்னோன்னே இவங்க சரவணனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி ஒழுக்கம் இல்லாமல் பிள்ளையை பெற்று வச்சுருக்கீங்க, என் பொண்ணை நடுத்தரில் விட்டுட்டு வேணுமோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணோட அப்படி இப்படின்னு பாக்கிய கண்டமேனிக்கு பேசணுன்னு சரவணனும் வந்துடுறாரு. வந்தோன்னா அவங்க ஏன் நீங்கள் இங்கே இங்கே வெளில போங்கன்ற மாதிரி சரவணனும் கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, தங்கமயில் அப்பா, என் பொண்ணை இப்படி விட்டுட்டு நீங்கள் இப்படி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது தங்கமயிலும் அந்த இடத்துல வராங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கும். இந்த சண்டை ரொம்ப பெருசாக போகுமா, இல்லை இதனால தான் சரவணன் அவங்க அப்பாவை போட்டு அடிச்சிருவாரா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.